அண்ணே யார் பேக்ண்ணே இது இங்கே இருக்கு? போன சவாரி அந்த கஷ்டம் விட்டு போயிட்டாங்களா? லட்சுமி கவலைப்படாதம்மா, பெரிய கல்யாணத்துக்காண்டி 10 பவுன் நகை எடுத்து வந்திருக்கேன். நல்லபடியா கல்யாணம் பண்ணிடலாம். ஒண்ணு கல்யாணம் வேற சொன்னாரு. சைதானே கஸ்டமர் நகையை விட்டு போயிட்டாருன்னு என்ன பண்ணுறேன்னு தெரிலண்ணே. யோ வையா, உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு? என்ன எப்படி பேசிட்டு இருக்க? உன் பொண்ணாடி என்னையா சொன்னிச்சு? இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை வண்டி ஓட்டிட்டு இருக்க. ஏதாவது இதை விற்று ஏதாச்சும் நல்லது கெட்டது பண்ணியா? கடவுளா பார்த்து உதவி செஞ்சிருக்கான். சைதானே கொடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது ஹராமு. உழைச்சி சம்பாதிக்காத காசு உடம்புல ஒட்டாது. நான் உடனே கஸ்டமரை பார்த்து இதை கொடுக்க பார்க்குறேன். ஓ என்னையா போ. நகை எங்க போச்சு தெரியலையே. பொண்ணு கல்யாணம் எப்போதான் நடக்குமோ கடவுளே. அண்ணா இந்த பேக் உங்களுக்கு தான் பாருங்க, விட்டுட்டு போயிட்டீங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. இந்த நகை மட்டும் இல்லை, பொண்ணு கல்யாணம் நின்றுக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா இதை வச்சுக்கோங்கண்ணே, இதை வச்சுக்கோங்க. பரவாயில்லண்ணே, வைங்கண்ணே. உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. அது போதும். ஹலாலா தான் சம்பாதிக்கணும். ஹராமா சம்பாதிச்சா அந்த பணமே உன்னை கொல்லும். நாளைக்கு அந்த காசு உனக்கு உதவ வேண்டிய நேரத்தில் உனக்கு எதிராக வந்து நிற்கும்.